லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்பயுமே ஆஃப்ரிக்கன் அத்லீட்ஸ் தான் இந்த ஃபீல்டை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு என்ன ஒரு சூப்பர் பவர் இருக்கு? ஏன் இவங்க எப்பயுமே இந்த ஃபீல்டை டாமினேட் பண்றாங்க? அண்ட் மிச்ச அத்லீட்ஸால இதை கம்ப்ளீட்டே பண்ண முடியாத அளவுக்கு அவங்க கிட்ட என்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கிரிக்கெட் அப்படின்ற ஸ்போர்ட் எஸ்பெஷலி இந்தியாவில் வந்து இந்தியா அண்ட் இந்தியன் சப்கான்டினென்ட்ஸில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸ். இது வந்து அதிகமாக கிரிக்கெட் ஆடுற கண்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா அது வந்து காமன்வெல்த் கண்ட்ரீஸாக தான் இருக்கும். ஸோ இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்த ஆஸ்திரேலியா, இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் இன்ஃப்ளூயன்ஸால தான் நம்ம கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுசாக ஒரு கண்ட்ரி கிரிக்கெட் ஆட வரும்போது அவங்க இந்த ஸ்போர்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கே ஒரு 20-25 வருஷமும் அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஆகும் ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரி வந்து உள்ளே வரும்போது. ஆனால் ரன்னிங் அப்படின்றது அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே ரன்னிங் பண்ணுறோம். ரன்னிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரேஸுக்கான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருமே ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான். ஆனால் இதில் ஏன் ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்றது நிறைய பேருக்கு ஒரு மிஸ்ட்ரியாக கூட இருக்கலாம். இப்போ ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அப்படின்னு எடுக்கும்போது 50 கண்ட்ரிக்கு மேலே இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த 50 கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் டாமினேட் பண்ணல. இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீஜனில் இருக்கிறவங்க மட்டும்தான் டாமினேட் பண்ணுறாங்க. அது எந்த ரீஜன் அப்படின்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா. ஈஸ்ட் ஆஃப்ரிக்கான்னு எடுக்கும்போது கென்யா, எத்தியோப்பியா, யுகாண்டா, டான்சேனியா, இந்த மாதிரி சில கண்ட்ரிஸ் தான் இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்ற லிஸ்ட்டில் வரும். அதுலேயும் எஸ்பெஷலி கென்யா அண்ட் எத்தியோப்பியன் கண்ட்ரிஸ் தான் லாஸ்ட் ஒரு 25 to 35 இயர்ஸாக 1980ஸ்லேருந்து இவங்க தான் வந்து இந்த ஃபீல்டை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. இதுக்கான முக்கியமான ரீசன் இவங்க இருக்கிற இடத்தோடைய ஜியோகிரஃபி. இது வந்து ஒரு பயங்கர பெரிய அட்வான்டேஜ். இது நிறைய கண்ட்ரீஸில் இது வேற எங்கேயுமே இந்த ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜ் வந்து கிடையாது. ஏன்னா இவங்க இருக்கிற ரீஜனில் வந்து ரிஃப்ட் வேலி அப்படின்னு ஒன்று இருக்குது. ரீசெண்டாக நடந்த ஒரு ஸ்டடியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃப்ட் வேலியில் பிறந்தவங்க தான் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்கில் அதிகமாக கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் அப்படின்னு பார்க்கும்போது 5000 மீட்டர்ஸ், 10,000 மீட்டர்ஸ் அண்ட் ஒலிம்பிக்ஸ், இது எல்லாத்துலேயுமே. அண்ட் இதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இது ஒரு ஹை வேலியாக, இது ஒரு ஹை ரேஞ்சாக இருக்கிறனால இந்த இடத்துல வந்து ஏர் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும். இப்போ நீங்கள் லே, லடாக் இந்த ரீஜன்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே போய் அடாப்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு எவ்ரிடே ஃபினாமினாவாக தான் இருக்கும். அங்கே இருக்கிறவங்க ரியலைஸே பண்ண மாட்டாங்க, லைக் ஏர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கம்மி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஃபியூவர் ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் பர் பிரெத் அப்படின்றது தான் இருக்கும். ஸோ இவங்களால இந்த இந்த அளவுக்கு ஒரு குழந்தை அங்கேயே பிறந்து வளர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு அத்லீட்டால் சி லெவலில் இறங்கி வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் அன்லாக் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஏரியாவில் ட்ரெயின் ஆகும்போது நேச்சுரலி அவங்களுடைய லங் கெப்பாசிட்டி வந்து பெட்டராக இருக்கும். லங் கெப்பாசிட்டி வந்து மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து எந்த ஒரு யூரோப்பியன் கண்டிஷன்ஸில் நீங்கள் எப்படி ட்ரைனிங் பண்ணி எவ்வளோ செலவு பண்ணி ட்ரெயின் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான இது ஒரு நேச்சுரல் ஃபினாமினா. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ண முடியாது. இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இது மட்டுமே ரீசன் கிடையாது. நாங்கள் இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸாக ஃபியூ மந்த்ஸ் பேக் போட்டபோது நிறைய பேர் இதை வந்து ஷேர் பண்ணாங்க. அண்ட் சிலவங்க இதில் ரொம்ப ஜெனுவினான டவுட்ஸ் கேட்டாங்க. அப்போ வந்து கொடைக்கானல், ஊட்டி, லே லடாக் இந்த மாதிரி மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து வேர்ல்டில் நிறைய இருக்குது. இந்த ஏரியாவில் மட்டும் அப்படி என்ன ஸ்பெசிஃபிக்கான அட்வான்டேஜ்? இது வந்து அப்போ எல்லாருக்குமே லங் கெப்பாசிட்டி பெருசாக தான் இருக்கணும், பெட்டராக தான் இருக்கணும் அப்படின்றது தான் அது ரொம்ப வேலிடான கொஸ்டின். பட் இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் தான் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இன்னொரு மெயின் ரீசன் வந்து இங்கே இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. 1960 அண்ட் 1964 தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஆஃப்ரிக்கன் ரன்னர் வந்து ஒலிம்பிக்ஸில் கோல்டு ஜெயிக்கிறார். அதாவது 1960 அபிபி பிக்கலா அப்படின்றவர் எத்தியோப்பியன் கண்ட்ரியை சேர்ந்த இவர் வந்து 1960 மேரத்தானில் கோல்டு ஜெயிக்கிறாரு. அண்ட் 1964 அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டைட்டில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாரு. இது வந்து ஆஃப்ரிக்கன் கம்யூனிட்டியில் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கம்யூனிட்டி ஆஃப் ரன்னர்ஸில் வந்து இது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக பார்க்குறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து இவங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து. அண்ட் நடுவில் கொஞ்சம் கேப் வந்ததுக்கப்புறமா 1980s மிட் 80ஸ்லேருந்து ரீசெண்டாக நடந்த ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் ஆஃப்ரிக்கன் ரன்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து ஒரு இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரன்னிங் கம்யூனிட்டி இருக்கும். அவங்க வந்து கல்ச்சரலி ஒரு ரன்னர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. கல்ச்சரலி அது ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியராக இருக்கும் ரன்னர்ஸ் வந்து ஒரு ரன்னர் டெவலப் ஆகிறதுக்கு. அண்ட் இன்னொரு ரீசன், இந்த ஏரியா வந்து எக்கனாமிக்லி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இடம் கிடையாது. லைக் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரின்னு கூட சொல்ல முடியாது இந்த ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே. இதெல்லாம் ஒரு அண்டர் டெவலப், இல்லை இன்னொரு 10 வருஷத்துல டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்ற ஸ்டேட்டஸ் வர ஒரு கண்ட்ரி. ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து பாவர்ட்டிலேருந்து வெளியில் வரணும்னா இது வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ பிளாட்ஃபார்ம்ஸ் டு கம் அவுட் ஆஃப் பாவர்ட்டி. ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து பயங்கரமாக இருக்கும். இது வந்து
வேறு யாருக்குமே இந்த மோட்டிவேஷன் வந்து இருக்காது. ஏன்னா அவங்க ஓடுறது வந்து ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கி ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுக்காக இல்லை. அவங்க ஒரு ஒரு ஜென்ரேஷனே ஷிஃப்ட் ஆகும் அப்படின்றத அவங்க அவங்களுடைய சரௌண்டிங்ஸில் பார்த்துருப்பாங்க. அண்ட் அவங்க சுற்றி நிறைய லெஜண்ட்ஸ் அண்ட் ரன்னிங் கம்யூனிட்டி அண்ட் அவங்க பாவர்ட்டி விட்டு வெளியில் வர்றதுக்கும் ஒரு பெரிய எல்லாரும் அவங்க பாவர்ட்டியில் இருப்பாங்கன்றது கிடையாது. பட் நிறைய பேர் அங்கே எக்கனாமிக்லி ரொம்ப ஒரு புவர் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து அது அன்மேட்ச்டாக இருக்கும். தேர்ட் ரீசன் வந்து இவங்களுடைய நேச்சுரலான ஒரு ஃபிசிக். நாங்கள் அந்த ஷார்ட்ஸ் போடும்போது கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய அத்லீட்ஸும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லங் கெப்பாசிட்டி தான் பெருசாக இருக்குன்னா அவங்க நிறைய ஃபீல்டில் வந்து ஜெயிச்சிருக்கணும், ஸ்விம்மிங்லேயும் பெட்டராக இருந்திருக்கணும், அண்ட் 100 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்லேயும் பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்விம்மிங் அண்ட் 100 இது எல்லாத்துலேயுமே வந்து லங் கெப்பாசிட்டின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன் தான். பட் வந்து ஃபிசிக் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ் டேஷ் ஓடுற ஒரு அத்லீட் இருக்கும், ஒரு 5000 மீட்டர்ஸ் அண்ட் 10,000 மீட்டர்ஸ் ஓடுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்விம்மரோட ஷோல்டர், செஸ்ட்டு, காஃப் மசில் இது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ஓடுறவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து லங் கெப்பாசிட்டி பெருசாக இருக்கும்ன்றது மெயின் திங். செகண்ட் திங், இவங்களுடைய ஸ்லிம் ஃப்ரேம். இவங்களுடைய ஃப்ரேமே வந்து பார்த்தீங்கன்னா டால், ஸ்லிம், ரொம்ப ஸ்லிம்மான ஒரு ஃப்ரேம், ஸ்ட்ராங் பட் ஸ்லிம்மான ஒரு ஃப்ரேம் இருக்கும். இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்க்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு 200 மீட்டர்ஸ் இன்னொரு ஸ்விம்மர் கோல்டு மெடலிஸ்ட், ஒலிம்பிக்ஸ்லேயே கோல்டு மெடலிஸ்ட் வாங்க ஒரு ஸ்விம்மரால் இவங்களோட கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஃபிசிக் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து இவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா டெய்லர் மேட் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து இவங்களுடைய எவ்ரிடே ஆக்டிவிட்டி. லைக் இது வந்து ஒரு மவுண்டன் ரீஜனாக இருக்கிறனாலையும் கொஞ்சம் எக்கனாமிக்லி புவர் பேக்ரவுண்ட் கம்யூனிட்டி அப்படின்றதுனாலையும் இவங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இல்லை இவங்களுடைய ஓன் டிரான்ஸ்போர்ட்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஸ்கூல் இல்லை காலேஜ் இல்லை ஒர்க்குக்கு போகிறதே வந்து ஜாகிங் இல்லை ரன்னிங் இந்த மாதிரி இப்படி தான் போவாங்க. ஸோ வந்து வாக்கிங் ரன்னிங்கிறது வந்து ஒரு ஒரு எவ்ரிடே ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும். ஒரு ப்ராக்டிஸ்க்காக மட்டும் இவங்க ஷூ போட்டு ஓடுற ஒரு கம்யூனிட்டி கிடையாது. ஸோ இவங்களோட பார்ட் ஆஃப் லைஃப் ரன்னிங், வாக்கிங் இது எல்லாமே வந்து இவங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃபாக தான் இருக்கும். நீங்கள் கூகுளில் வந்து ரிஃப்ட் வேலி அப்படின்னு இப்போ சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். பிகாஸ் இதில் வந்து இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து ரிஃப்ட் வேலியில் ஒரு பயங்கரமான ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபினாமினா வந்து நடந்துட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. இதில் வந்து இந்த ஒரு ரீஜன் மட்டும் தனியாக ஷிஃப்ட் ஆகி வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி இங்கே வந்து எர்த்குவேக் இங்கே வந்து லேண்டே ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி ஒரு ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு அப்புறமா இந்த லேண்ட் லாக்டாக இருக்கிற இந்த ரீஜனில் வந்து புதுசாக ஒரு சி வந்து வரலாம். ஸோ அது கம்ப்ளீட்லி இந்த ஏரியாவோட ஜாகிரஃபியை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இது இப்போ கிடையாது, ஒரு 1000 இயர்ஸ்க்கு அப்புறமா நடக்க சான்ஸ் இருக்கிற ஒரு ஃபினாமினா. இது என்னன்றது ரிஃப்ட் வேலி ரிலேட்டடாக இருக்கிற இந்த ஃபினாமினா என்னன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள்.